விஜய் வந்து 2024 பிப்ரவரியில டிவிகே தமிழக வெற்றி கழகங்கிற ஒரு கட்சியை ஆரம்பிச்சு நடத்திட்டு வராரு. இன்னமும் அவரு ஆக்டிவ் பாலிடிக்ஸ்க்கு வரல. இவரு 2026 தேர்தல் வரப்போற இந்த சமயத்துல கூட அவர் இன்னமும் ஆக்டிவான அரசியலுக்கு வராதது மிகப்பெரிய பின்னடைவா தான் இருக்கும். அது மட்டும் இல்ல, டிவிகே ஒரு போராட்டத்தை முன்னெடுக்கிறதா இருந்தாலும் சரி, இல்ல ஒரு ஆர்ப்பாட்டம், பேரணி எது தொடங்கினாலும் விஜய் வந்து இன்னும் களத்துக்கு இறங்கவே கிடையாது. ஆனாலும் அவர் வந்து அவரை நம்பி பல இளைஞர்கள், பெண்கள் ஓட்டுகள் வந்து அவருக்கு வந்து பலமா இருக்குன்னு சொல்லப்படுது. 2026ல டிவிகே உடைய வளர்ச்சி இளைஞர் கையில இருக்குன்னு தான் சொல்ல முடியும். டிவிகே கட்சிக்காரங்க ரசிகர்களா இருக்காங்களா, தொண்டர்களா இருக்காங்க அப்படின்னா, இன்னமும் அவர்கள் வந்து ரசிகர்களா தான் இருக்காங்களோ அப்படிங்கிற ஒரு ஐயம் ஏற்படுது. ஏன்னா இப்ப கோவையில நடந்த பூத் கமிட்டி மாநாட்டுல கூட அவங்க நடந்து கொண்ட செயல்பாடுகள், விதங்கள் எல்லாமே வந்து மிகவும் ரசக்குறைவா இருக்கு. சமூகங்களுக்கு வந்து மிகவும் வேதனைக்குரிய விஷயமா தான் அமைஞ்சிருக்கு. ஏன்னா அவங்க மெச்சூர்டே இல்லாம வண்டி மேல ஏறுறது, மரத்துல இருந்து குதிக்கிறது, ரேசிங் போறது, பின்னாடி வண்டியில போறது, விஜயே வந்து அதை ரசிக்கல. அப்படிங்க இருக்கும்போது இவங்களை இன்னும் மேம்படுத்தக்கூடிய இடத்துல விஜய் இருக்காரு. அவரு வந்து சொல்றாரு, நீங்க எல்இடி லைட் மேல ஏறாதீங்க, கீழே இறங்குங்க. விஜயோட பேச்சுக்கே அங்க மரியாதை இல்லை. குஷி ஆனந்த் சொல்றாரு, அவர் பேச்சுக்கே அங்க மரியாதை. இன்னமும் அவர்கள் வந்து ஒரு ஆச்சரியத்திலையும் ஒரு வியப்பிலேயே இருக்காங்களே தவிர, நம்ம அரசியலுக்கு வந்திருக்கோம், நம்மளுடைய செயல்பாடு சமூக செயல்பாடு வந்து மக்களுக்கானது, நம்ம செயல்படணும் அப்படிங்கிற ஒரு முதிர்ச்சி இல்லாம இன்னமும் விசிலடிச்சா ரசிகர்களாகவே இருக்காங்களோ அப்படிங்கிற ஐயம் மேன்மையா இருக்கு மக்கள்கிட்ட. டிவிகேல உட்கட்சி குழப்பம் அதிகமா இருக்கிறதுக்கு காரணம் வந்து தலைமையை நெருங்க முடியல. அதே மாதிரி இரண்டாம் கட்ட தலைவர்களோட வந்து ஈஸியா கம்யூனிகேஷன் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை தான் இருக்குது. இப்ப கூட சமீபத்துல வைஷ்ணவிங்கிறவங்க விலகி இருக்காங்க. அதே மாதிரி தனக்கு வந்து நான் ரொம்ப நாளா இந்த டிவிகேல இருக்கேன், ரசிகர் மன்றத்தில் உழைச்சிருக்கேன், எனக்கு பதவி தரல அப்படிங்கிற ஒரு ஏக்கம், ஏமாற்றம் எல்லாத்துக்குமே இருக்கு. சரியான நபர்களுக்கு சரியான பதவி கொடுக்கப்படலையோ அப்படிங்கிற ஒரு அரசியல் குழப்பம் டிவிகேல இருக்குது. அதற்கு முக்கிய காரணம் தலைமை அணுக முடியல. தலைமை வந்து கட்சியுடைய அடிமட்டம் வரைக்கும் போய் பார்க்கல, செயல்படல அப்படிங்கிறத பார்க்க முடியுது. இது வருங்காலத்துல நிவர்த்தி செய்வார்களே ஆனால் டிவிகேவோட உட்கட்சி குழப்பம் தீர்ந்து ஒரு நல்ல பாதைக்கு போக வாய்ப்பு. கோவையில் நடந்த பூத் கமிட்டி மாநாடு சொல்லும் செய்தி, எங்கள்கிட்ட அவ்வளவு பெரிய ஆள்பலம் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா பூத் கமிட்டி மாநாடு போடலாம் அவ்வளவு பெரிய சாதாரண விஷயங்கள்லாம் கிடையாது. மிகப்பெரிய விஷயம். ஒவ்வொரு பூத்துக்கும் முடிஞ்சது 3 பேராவது இருக்கும். அதனுடைய ஆள் பலங்கள், தொண்டர்கள் பலங்கள் வந்து டிவிகே இருக்கு அப்படிங்கிறது தமிழகத்தில் உள்ள அரசியல் கட்சிகளுக்கு டிவிகே சொல்லியிருக்குன்னு சொல்ல முடியும். டிவிகேவுக்கு மிகப்பெரிய பலமா அப்படின்னு பார்க்கப்பட்டது ஆதவ அர்ஜுனா வருகை. அவர் வந்து விடுதலை சிறுத்தைகளை இருந்துட்டு அப்புறம் டிவிகேவுக்கு வரும் பொழுது மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருந்தது. ஆனா அந்த அளவுக்கு அவர் செயல்பட்டிருக்காரா அப்படின்னா சிறு ஐயம் ஏற்படுது. இருந்தாலும் அவர் வந்து அவர் வந்து ஒரு பணபலமாகவோ சரி, அரசியல்ல பயணிச்ச ஒரு அனுபவமிக்கவராக இருக்காரு. அதனால வந்து பார்க்கலாம். நாளை வரும் சட்டமன்ற தேர்தல் அவருடைய செயல்பாடுகளை வந்து எப்படி சொல்லும். டிவிகே தொண்டர்கள் எல்லாருமே வந்து ரசிகர்களாவே இருக்காங்களோ அப்படிங்கிற ஒரு ஏமாற்றம் மக்கள்கிட்ட இருக்கு. அவர்கள் தொண்டர்களா மாறி, அரசியல்வாதிகளா ஆகி, கவுன்சிலரா ஆகி, வார்டு மெம்பர் ஆகி, எம்எல்ஏ ஆகி என்ன பண்ண போறாங்க அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு மக்கள்கிட்ட இருக்கு. இவங்களுடைய செயல்பாடுகள் மிக ரசக்குறைவாகவும், அமைதிக்கு குந்தமளிக்கக்கூடியதா தான் இருக்குது. டிவிகே ரசிகர்களுடைய செயல்பாடுகள். அவங்களுடைய சொல்லும் வார்த்தைகளும், செயல்பாடுகளும் வந்து மக்களுக்கு ஏற்றக்கூடியதா இருக்கா அப்படின்னா இல்லைன்னு சொல்லலாம். அதுக்கு முக்கிய காரணம் தலைமை இன்னும் களத்துக்கு வரல. டிவிகேவுடைய தலைவர் விஜய் அவர்கள் களத்துக்கு நேரடியா வந்து செயல்படும்போது, இந்த மாதிரியான செயல்பாடுகள் குறைஞ்சு, மக்கள்கிட்ட நேரடியா வந்து தன்னுடைய கொள்கைகளையும் செயல்பாடும் முன்னிறுத்தும் பொழுது, ஒரு நல்ல மாற்றத்தை கொண்டு வருவார் அப்படின்னு நினைக்கிறேன். ஆனா, இவருக்கு வந்து பெண்கள் ஓட்டு, இளைஞர்கள் ஓட்டு இருக்குன்னு சொல்லப்பட்டாலும், அரசியல்ல எல்லாம் எதுவும் சொல்லவே முடியாது. சேர்ற கூட்டமெல்லாம் ஓட்டு போடுமான்லாம் சொல்ல முடியாது. பார்க்க வர கூட்டம்லாம் வந்து ஓட்டு போடுமா அப்படிங்கிறது மில்லியன் டாலர் கொஸ்டின்ஸ் தான். ஆனா, இவர் வந்து இவருடைய செயல்பாடுகள்ல மாற்றத்தை உண்டாக்கணும். குஷி ஆனந்துடைய ஆதிக்கத்தை வந்து இவர் எப்படி ஹேண்டில் பண்ண போறாரு? ஆதவர்ஜுன் எப்படி ஹேண்டில் பண்ண போறாரு? 2ஆம் கட்ட தலைவர்கள் எப்படி உருவாக்க போறாரு? எ இன்னும் பல அதே மாரி வந்து எதிர்க்கட்சிகளுக்கு இவர் என்ன பதில் சொல்ல போறாரு? 2027 எப்படிப்பட்ட கூட்டணி வைக்க போறாரு? அப்படிங்கிற எல்லாத்தையுமே பொறுத்து தான் சட்டச சட்டசபை 2026 டிவிகேவுக்கு வளர்ச்சியை தருமா? இல்ல வீழ்ச்சியை தருமா? அப்படிங்கிறது சொல்ல முடியும்.